ஆசிரியரின் கடமை. ஆச்சாரியால் ஒரு ஆச்சாரியனுக்கு சொல்லியுள்ள நியமம் ஒன்று உள்ளது. யதாவத் வித்யை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லலாம். அப்படி கற்பிப்பது, பாடம் சொல்லிக் கொடுப்பது உபாயம்தான். தற்கால ஆசிரியர்களின் கடமை அப்படித்தான் பாடம் சொல்லிக் கொடுப்பதோடு முடிந்து விடுவதாக அமைந்துவிட்டது. ஆனால் அது நிஜமான ஆச்சாரியாரின் கடமை அல்ல. கற்றுக்கொண்ட பாடத்தின் பிரயோஜனத்தை மாணவன் தன்னுடைய வாழ்க்கையில் பிரத்யட்சமாக காணும்படி செய்வதுதான் நிஜ ஆச்சாரியானின் கடமையாகவே பூர்வ காலங்களில் கருதப்பட்டது. கற்ற வித்யையால் மாணவன் சொந்த வாழ்க்கையில் பிரயோஜனம் அடைய வேண்டும். அதுதான் லட்சியம். இப்படி ஒரு குரு யதாவத்தாக பிரம்ம வித்யையை போதிக்கிறார் என்றால் அது சிஷ்யனை சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றுகின்ற லட்சியத்திற்கு உபாயமாக செய்யப்படுவதுதான். அவருடைய லட்சியம் அவனை கரையேற்றுவது. அது உபேயம். அதற்கு வழி உபாயம், அதாவது கற்றுக் கொடுப்பது. இந்த உபாயத்தால் சிஷ்யன் லட்சியத்தை அடைந்து விடுமாறு குரு பண்ணுவதைத்தான் அவருடைய கடமையாக ஆச்சாரியார் இங்கே சொல்லுகின்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.